சரி, ஏற்கனவே நம்ம பண்ண நேர்காணலையும் ரஜினி சார் அவர்கள் பார்த்தாங்க. நீங்க எப்படி பேசுனீங்க? நல்லா இருந்தது கன்டென்ட் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. ஆமா, ஆமா. நெறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆ எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா மேம அவங்க வந்து நெறைய வந்து ஃபாலோ பண்றாங்க. ஆக்சுவலி அவங்க ஓகே, ஃபாலோ பண்றாங்க. ஓகே. பேஜ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்ப ஆஷ்ரமத்துக்கே நம்ம அந்த இன்டர்வியூ ரிலீஸ் பண்ணப்போ, நான் சொல்லியிருந்தேன், "இது வந்து நம்மளுடைய விஷயம் கிடையாது. கண்டிப்பா. பாபாஜியோடைய வில் தான்" அப்படின்னு சொல்லி. அவரோட விருப்பத்தில தான் அது நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த விருப்பம் வந்து யார் யாரெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ, அவங்கள வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு. ஸோ அப்ப சாருமே சொன்னாங்க. ச நெறைய பேசுனாங்க. ம். நெறைய விஷயம் நடந்தது. முதல்ல வந்து ரியலைஸே பண்ண முடியல. ஓகே. நம்ம வந்து அங்க தான் இருக்கிறோமா? நம்ம அவங்க கூட தான் இருக்கிறோமா? அங்க தான் சாப்பிடுறோமா? அப்படின்ற மாரி இது வந்து ஒரு கம்ப்ளீட் மிராக்கிள் தான் இது. ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு பாஸ்கர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. ஆ. ஸோ அவருக்கு தான் ஆக்சுவலி வந்து தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா அவரு ஏதோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு கோஇன்சிடென்ட். ம். இது எங்க தொடங்குச்சு, எங்க முடிஞ்சதுன்றதே தெரியல. ஸோ கண்டிப்பா. சார் ஆல்சோ வீடியோ பார்த்துருக்காங்க. அண்ட் ஹரி சார் பார்த்துருக்காரு. ம். வெங்கட் சார் பார்த்தாங்க. இந்த மாரி நெறைய பேர் சீனியர்ஸ் பார்த்துருக்காங்க. நான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிட்டு நான் ஆஷ்ரமத்துக்கு வந்து போம்போது, எனக்கு ஒரு பயம் இருந்தது. நம்மளா வந்து ஏதோ பண்ணிட்டோமா, பேசிட்டோமா அப்படின்னு. அப்புறம் வந்து நெறைய பேர் சீனியர்ஸ்லாம் பார்த்து வந்து விஷ் பண்ணாங்க. இந்த மாரி கரெக்ட்டா பேசியிருக்கீங்க. அதில ம். சார் கேட்ட வேர்ட் என்னன்னா வந்து, "நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நெறைய பேசியிருக்கீங்களா?" அப்படின்னாரு. ஓ! "இல்ல சார்" அப்படின்னேன் நானு. ஓகே. "இதுக்கு முன்னாடி மீடியால வந்திருக்கீங்களான்னாரு." "இல்ல சார்ன்னு." "ஓகே. ஒரு நியூட்ரலா இருந்தது." அப்படின்னாரு. "ஓகே சார்ன்னு." "நல்லா இருந்தது. பண்ணுங்க. எது சொல்லணும்னு பாபாஜி நெனைக்கிறாரோ, அத சொல்ல வச்சுருவாரு." அப்படின்னாங்க. கண்டிப்பா. அது நெறைய பேர் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு பதட்டம் இருந்தது. நம்ம வந்து பேசலாமா? வேணாமா? அப்படின்ற மாரி. ஸோ பாபாஜி என்ன சொல்லணும்னு நெனைக்கிறாரோ, அத சொல்ல வச்சுர்றாரு. யார டேப் பண்ணணும்னு நெனைக்கிறாரோ, அத டேப் பண்ணி வர வச்சுர்றாரு. ஸோ கண்டிப்பாங்க. இது பாபாஜிக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். கண்டிப்பா.